வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சக்தியின் பாட்காஸ்ட் இன்ஃபினிட்டி கமெண்ட்ரி பாக்ஸ் மூலமாக சந்திக்கின்றோம். T20 உலகக்கிண்ண போட்டிகளில் அனைவரும் எதிர்பார்த்திருக்கின்ற போட்டி பாகிஸ்தான் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான 15ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற உலகக்கிண்ண போட்டி. இந்த போட்டி இடம்பெறுமா இடம்பெறாதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் இப்போது இடம்பெறும் என்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடுவதில்லை. அதே போன்று இந்தியா பாகிஸ்தானுக்கு சென்று சுற்றுப்பயணம் செய்து விளையாடுவதில்லை. பொதுநிலையான ஆடுகளங்கள் தான் இந்த இரண்டு அணிகளும் விளையாடி வருகின்றன. அதுவும் ICC போட்டிகளில் மட்டும்தான் விளையாடி வருகின்றன. இரண்டு நாடுகளுக்கு இடையிலானவோ அல்லது மும்முனை தொடர்களாகவோ இந்த நாடுகள் போட்டிகளில் பங்கு பெற்றுவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இது இப்படி இருக்கின்ற போது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பமானது என்று ஒரு சில விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். பங்களாதேஷ் அணியின் வீரரான முஸ்தபிசுர் ரஹ்மான் IPL போட்டிகளில் கொல்கத்தா அணிக்காக வாங்கப்பட்டார். திடீரென்று அந்த அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதன் காரணமாக பங்களாதேஷ் அணி சொன்னது, T20 உலகக்கிண்ண போட்டிகளில் பங்கு பெற்றுவோம், ஆனால் இந்தியாவில் எங்களுக்கு போட்டிகள் வேண்டாம், பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்கான போட்டிகளை இலங்கையில் வைக்குமாறு கேட்டுக்கொண்டது. ஆனால் இதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை உடன்பாட்டுக் கொள்ளவில்லை. இதற்கு உடன்பாடாத காரணத்தினால் பங்களாதேஷ் அணியை திடீரென்று நீக்கிவிட்டு ஸ்காட்லாந்து அணியை திடீரென்று உள்ளே கொண்டு வந்தது ICC தனது அதிகாரத்தை பயன்படுத்தி. பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை இதன் காரணமாக முடிவெடுத்தது, தாங்கள் பங்களாதேஷுக்கு சார்பாக இருக்க போகிறோம் என்றும் இந்தியாவுடனான போட்டிகளில் மட்டும் பங்கு பெற்ற மாட்டோம், ஆனால் ICC உலகக்கிண்ண போட்டிகள் பங்கு பெற்றுவோம் என்று பாகிஸ்தான் பிரதமர் முடிவெடுத்த அந்த முடிவை அறிவித்தது. இதன் காரணமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி நடைபெறாது என்றுதான் பரவலாக பேசப்பட்டது. இதன் காரணமாக சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு ஏராளமான நிதி இழப்புகள். காரணம், விளம்பர அனுசரணையாளர்கள். தொலைக்காட்சியில் இந்த போட்டியை கண்டுகளிக்கின்ற ரசிகர்களின் எண்ணிக்கை குறைவடையும், டிக்கெட் மூலம் வருகின்ற நிதி குறையும். அதேபோன்று இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தோமாக இருந்தால், இங்கே வருகின்ற உல்லாச பிரயாணிகள், குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் போட்டிகளுக்காக பல நாட்டவர்கள் ஏற்கனவே டிக்கெட்டை புக் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் பல ஹோட்டல்களை புக் செய்திருக்கின்றார்கள். எனவே இதன் மூலமாக இலங்கை சுற்றுலாத்துறை பாதிக்கும். அது மட்டுமில்லாமல் சர்வதேச கிரிக்கெட் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளுக்காக வழங்கப்படுகின்ற நிதி குறைவடையும். கிட்டத்தட்ட பல கோடி மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படும் என்று சர்வதேச கிரிக்கெட் பேரவைக்கு விளங்கியது. எனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையோடு பேசியது, இந்த போட்டிகளில் பங்கு பெற்றுமாறு பல தரப்புகளிடமிருந்தும் அழைப்புகளையும் ஏற்படுத்தி பேசியது. ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் சொன்னது, நாங்கள் எங்கள் உடன்பாட்டிலிருந்து மாறப்போவதில்லை, நாங்கள் இப்படியே தான் இருப்போம், பாகிஸ்தான் அணி இந்திய அணியுடன் போட்டிகளில் பங்கு பெற்றாது என்று. ஆனால் இந்தியா சொன்னது, நாங்கள் போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்காக இலங்கைக்கு செல்வோம், நாங்கள் போட்டியில் விளையாடுவதற்காக காத்திருக்கின்றோம், பாகிஸ்தான் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இது சர்வதேச அளவில் பரவலாக பேசப்பட்டது. எல்லா நாடுகளும் சொன்னது, அரசியலை அரசியலாக மட்டும் பாருங்கள், விளையாட்டில் அந்த உன்னதமான விடயத்தை நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னது. பல்வேறு கிரிக்கெட் விமர்சகர்கள், முன்னாள் வீரர்கள் குறிப்பிட்ட இன்னொரு விடயம், இந்தியா ஏன் இப்படி நடந்து கொண்டது என்று. குறிப்பாக இந்தியாவுக்காக சர்வதேச கிரிக்கெட் பேரவை தனது விதிகளை மாற்றிக்கொள்கின்ற போது பாகிஸ்தானுக்காக ஏன் மாற்றக்கூடாது அல்லது பங்களாதேஷுக்காக ஏன் மாற்றக்கூடாது என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இந்தியாவின் அதிகாரத்தின் கீழ் தான் ICC இருக்குது என்று பேசப்படுகிறது. எனவே எந்தவித மாற்றம் இல்லாமல் இந்தியா பங்கு பெற்றும், ஆனால் பாகிஸ்தானை பங்கு பெற்ற வைக்க வேண்டும் என்று சர்வதேச கிரிக்கெட் பேரவை பல முயற்சிகளை மேற்கொண்டது. எல்லாமே தோல்வியில் முடியடைய இப்போது இலங்கை மூலமாக அந்த பலனை சர்வதேச கிரிக்கெட் பேரவை பெற்றிருக்கின்றது. என்ன நடந்தது? குறிப்பாக இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாகிஸ்தான் பிரதமருடன் நட்பாக பேசி, இந்த போட்டிகளில் பாகிஸ்தான் அணி பங்கு பெற்ற வையுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அதற்கு பாகிஸ்தான் பிரதமர் சம்மதித்திருக்கின்றார், நல்ல ஒரு முடிவு வழங்கப்படும் என்று. அப்போது சொல்லப்பட்டது, பாகிஸ்தானும் இலங்கையும் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தோளோடு தோள் கொடுத்து பல செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம், எனவே இந்த போட்டிகளை நடத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று கேட்கப்பட்டது. அதே சமயம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பங்களாதேஷ், இன்னும் பல கிரிக்கெட் சபைகளும் ICC-யுடன் இணைந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையோடு பேசி இப்போது முடிவெடுத்திருக்கின்றது. இந்த போட்டிகள் நடைபெறும் என்று 15ஆம் தேதி திட்டமிட்டபடி இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாடப் போகின்றது. எனவே எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற உலகக்கிண்ண இறுதிப் போட்டி போன்ற ஒரு உணர்வை தரக்கூடிய போட்டி தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான போட்டி. ஏராளமான கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த போட்டிகளை கண்டுகளிப்பார்கள், ஆடுகளத்திலும் கண்டுகளிப்பார்கள், அதே போன்று தொலைக்காட்சியிலும் கண்டுகளிக்க போகின்றார்கள். எனவே ஒரு விறுவிறுப்பான போட்டியை நாங்கள் காணப்போகின்றோம். இது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான விடயமாக மாறி இருக்கின்றது. என்று சொன்னால், இந்த போட்டி இடம்பெறாது என்று எதிர்பார்க்கப்பட்ட சமயம் போட்டி இடம்பெறுகின்றது. ஆனால் பாகிஸ்தான் இந்த போட்டிகளுக்கு பங்கு பெற்றுவதற்காக இருந்தால் சில நிபந்தனைகளை முன்வைத்தது. குறிப்பாக இந்த ICC தொடர் மூலம் வருகின்ற வருமானத்தில் தங்களுக்கு அதிக பணத்தை தர வேண்டும். அதே போன்று இரண்டு நாட்டு வீரர்களும், குறிப்பாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடுகின்ற போட்டியில் இந்திய வீரர்கள் கைகுலுக்க வேண்டும். இதுதான் ஆரம்பித்தது பிரச்சனை. ஆசிய கிண்ண போட்டிகளில் இந்திய வீரர்கள் கைகுலுக்காமல் சென்றது. ஆசிய கிண்ண போட்டிகளை வெற்றி கிண்ணத்தை இந்திய அணித்தலைவர் சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ளாமல் சென்றது. இவைதான் ஆரம்ப புள்ளியாக இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும். அதே வேளையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டு நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை சொன்னது, இது எங்களுக்கு அப்பாற்பட்ட விடயம் என்றும் பேசியது. ஆனால் இந்தியா இதற்கெல்லாம் மறுத்திருந்தது. ஆனால் இப்போது உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கான தீர்வுகள் எதிர்காலத்தில் நடக்குமா என்பதையும் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். சர்வதேச கிரிக்கெட் பேரவை சொல்லியிருக்கிற மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால், பங்களாதேஷில் சர்வதேச கிரிக்கெட் பேரவை நடத்துகின்ற உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும். பங்களாதேஷுக்கு கிரிக்கெட் கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படாது, தண்டனைகள் இல்லை, கட்டணங்கள் எதுவும் குறைக்கப்பட மாட்டாது என்று சில வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றது. இதன் காரணமாக தான் பாகிஸ்தான் இப்போது உடன்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே போட்டிகளை நாங்கள் கண்டு ரசிக்கப் போகின்றோம். அதேவேளை இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டிகள்
அடிப்படையில் பார்க்கின்ற போது சில அணிகள் நல்ல முன்னேற்றம் கண்டு வந்திருக்கின்றன. சிறிய அணிகள் என்று நாங்கள் பார்க்கப்பட்ட T20 போட்டிகளில் அதிக அனுபவம் இல்லாத அணிகள் என்று பார்க்கப்படுகின்ற அமெரிக்கா, நேபாள அணிகள் எதிர் அணிகளுக்கு ஈடு கொடுத்து விளையாடுகின்றன. குறிப்பாக நேபாள அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தது. இங்கிலாந்து அணியே ஏமாற்றத்தின் மத்தியில் தான் கடைசி பந்தில் வெற்றியை பெற்றுக்கொண்டது. கடைசி பந்தில் 6 ஓட்டங்கள் தேவையாக இருந்த நிலையில் எதிரணிக்கு அந்த பந்தில் 1 ஓட்டம் பெறப்பட்டதால் 5 ஓட்டங்களால் இங்கிலாந்து அணி வெற்றி கொண்டது. அதேவேளையில் அமெரிக்க அணியை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு எதிராக மிக சிறப்பாக விளையாடியிருந்தது. இந்திய அணியின் முக்கியமான விக்கெட்டுகள் எல்லாம் கைப்பற்றிக் கொள்ள சூரியகுமார் யாதவ் ஒரு அணித்தலைவராக நின்று 83 ஓட்டங்களை ஆட்டமிழக்காக பெற்றுக் கொண்டார். அவர் அன்று சிறப்பாக துடுப்படுத்தாவிட்டால் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கும். எனவே அமெரிக்கா, நேபாள அணிகளின் இந்த எழுச்சி கிரிக்கெட் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கின்றது. அதேபோன்று நேபாள அணியின் துடுப்பாட்டம், பந்துவீச்சை பற்றி இப்போது சர்வதேச அளவில் இருக்கின்ற கிரிக்கெட் அணிகள் எல்லாம் பேசத் தொடங்கியிருக்கின்றன. இங்கிலாந்து வீரர்கள், இங்கிலாந்து அணித்தலைவர் எல்லாம் நேபாளத்தின் துடுப்பாட்டத்தை சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளராக இருந்த டேல் ஸ்டெயின் நேபாள அணிக்கு என்ன உதவி எப்பப்போ தேவையோ அப்பப்போ நான் வந்து வழங்குவேன், எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் தனது ஆலோசனைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே இப்படியான அணிகள் எழுச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இத்தாலி, ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து போன்ற அணிகளும் தங்களால் இயன்ற முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே வழியில் மேற்கிந்திய தீவுகள் அணியை பற்றியும் சொல்ல வேண்டும். இம்முறை T20 உலகக்கிண்ண போட்டியில் ஒரு பலமான அணியாக களமிறங்கியிருக்கின்றது. துடுப்பாட்டத்தில் சிம்ரன் ஹெட்மேயர் மிக சிறப்பாக கடந்த போட்டியிலே துடுப்படுத்தாடியிருந்தார். அதேபோன்று ரொமாரியோ செப்பர்ட் ஓவரில் ஹேட்ரிக் அடங்கலாக 4 விக்கெட்டுகளை பதம் பார்த்து அந்த போட்டியிலே அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுத்தார். 5 விக்கெட் பிரதியை பெற்றுக் கொண்டார். 20 ஓட்டங்களை கொடுத்து T20 போட்டிகள் அவரது சிறந்த பிரதியாக மாறியது உலகக்கிண்ண போட்டிகளில். எனவே இப்படியாக மேற்கிந்திய தீவுகள் அணியும் ஒரு திடமான நிலையில் இருக்கிறது அடுத்த சுற்றுக்கு முன்னேறுவதற்கு. இப்படி பார்க்கின்ற போது இலங்கை அணியில் கொஞ்சம் மாற்றங்கள் தேவை. இங்கிலாந்து அணிக்கு எதிரான தோல்வியின் பின்னர் ஒரு போட்டியில் அயர்லாந்து அணியுடனான போட்டி T20 உலகக்கிண்ண போட்டியில் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த வெற்றி சிறப்பான வெற்றியாக பார்க்கப்படவில்லை. துடுப்பாட்ட வீரர்கள், ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் குறைவான ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தால் இலங்கை அணியின் மத்திய வரிசை தடுமாறிக் கொண்டிருக்கிறது. கமிண்டு மெண்டிஸ் மிக சிறப்பாக ஓட்டங்களை குவித்தார். குசல் மெண்டிஸும் ஓட்டங்களை குவித்ததன் காரணமாக தான் இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றியை பெற்றுக் கொண்டது. அந்த போட்டியில் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வனித வசரங்க 3 விக்கெட்டுகளையும், மகேஷ் தீக்ஷண 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். ஆனால் இப்போது இலங்கை அணிக்கு ஒரு கவலையான விடயம், இலங்கை குழாமுக்கு துஷான் ஹேமந்த அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு மாற்று வீரராக, உதிரி வீரராக. காரணம், இலங்கை அணியின் வனித வசரங்க உபாதைக்குள்ளாகி இருக்கிறார். அவர் உபாதைகளுக்கு மத்தியில் தான் கடந்த போட்டியில் விளையாடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவரது முழு உடற்தகுதி இல்லை. எனவே சில வேளை அடுத்த போட்டியில் அவர் விளையாடாவிட்டால் துஷார் ஹேமந்த அணியில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை அணி அதிகம் சுழல் பந்து வீச்சை நம்பியிருக்கின்றது. வேகப்பந்து வீச்சாளர்கள் சாதிக்கவில்லை. ஏற்கனவே ஏஷான் மாலிங்க உபாதைக்கு உள்ளாகி இருப்பதன் காரணமாக பிரமோத் மதுஷான் அணிக்கு வந்திருக்கின்றார். இவர் எவ்வளவு சிறப்பாக விளையாடுவார் என்று தெரியவில்லை. இலங்கை அணிக்கு அடுத்த போட்டி கண்டி பல்லேகளில் தான் இடம்பெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் இந்திய அணியை பொறுத்தவரையில் பார்ப்போமாக இருந்தால் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷத் ராணா உபாதைக்குள்ளாகி வெளியேறி இருக்கின்றார். அவருக்கு பதிலாக முகமது சிராஜ் வந்தார். அவரை தேசிய அணியில் T20 போட்டிகளில் உள்வாங்கவில்லை. வந்த வேகத்திலேயே மிக சிறப்பாக செயற்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க. அதிலே சொல்லியிருக்கிறார், எனக்கு சூரியகுமார் யாதவ் அழைப்பெடுத்து தயாராங்கள் என்று சொன்னபோது தான் நம்பவில்லை என்று சொல்லியிருந்தார். இருந்தாலும் தனக்கு அந்த கிடைத்த வாய்ப்பு இறைவன் மூலமாக கிடைத்திருக்கிறது சொல்லி அவர் பேசியிருந்தார். இப்படி ஒவ்வொரு அணிகளும் தங்களை தயார்படுத்தி மிக மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சில வீரர்கள் உபாதைக்குள்ளாகின்ற போது சில வீரர்கள் மாற்று வீரர்களாக உள்ளே வருகின்றவர்களும் மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இனி அடுத்தடுத்த கட்டங்கள் தான் சூடுபிடிக்க போகின்றது T20 உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில். இப்போது நாங்கள் புள்ளிகள் பட்டியலை பார்ப்போமாக இருந்தால் மிக சிறப்பான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்ற ஒரு சில அணிகளை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மேற்கிந்திய தீவுகள், ஸ்காட்லாந்து ஆகிய அணிகள் C குழுவில் முதல் 2 இடங்களில் காணப்படுகின்றன. மேற்கிந்திய தீவுகள், ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து இந்த 3 அணிகளும் முதல் 3 இடங்களில் காணப்படுகின்றன, தலா 2 புள்ளிகளை பெற்று. டி குழுவை பொறுத்தவரையில் தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் முதலில் 2 இடங்களில் காணப்படுகின்றது. ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து அணிக்கான போட்டியில் தோல்வியை சந்தித்தது. ஏ குழுவுக்கான போட்டிகளில் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய அணிகள் முதல் 2 இடங்களில் காணப்படுகின்றன. பி குழுவை பொறுத்தவரையில் ஜிம்பாப்வே, இலங்கை ஆகிய அணிகள் முதல் 2 இடங்களில் காணப்படுகின்றது. இனி வருகின்ற போட்டிகள் தான் மிகவும் பரபரப்பான போட்டிகளாக அமையப் போகின்றது. இதில் வெற்றி பெறுகின்ற அணிகள், அதாவது முதல் ஒவ்வொரு குழுவிலும் 2 இடங்களை பிடிக்கிற அணிகள், முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறும். அதிலிருந்து அடுத்தடுத்த சுற்றுகள் இடம்பெறும். எனவே இலங்கையிலும் இந்தியாவிலும் இந்த உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையின் SSC மைதானத்தில் பகலிரவு போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றது. முதலாவது போட்டி பாகிஸ்தான் அணிக்கும் அமெரிக்க அணிக்கும் இடையிலான போட்டியாகவே இந்த போட்டி இடம்பெறுகிறது. SSC மைதானத்தில் பகலிரவு போட்டி. SSC மைதானத்தில் முதலாவது போட்டி, அதாவது பாகிஸ்தானுக்கு நெதர்லாந்துக்கும் இடையில் பகல் போட்டியாக நடைபெற்ற போது கூட கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இலவசமாக போட்டிகளை பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்போது பகலிரவு போட்டியை பார்ப்பதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இலங்கையும் இந்தியாவும் இந்த T20 உலகக்கிண்ண போட்டிகளால் சூடு பிடித்திருக்கின்றன. எதிர்வரும் வாரங்கள் இன்னும் சுவையான வாரங்களாக அமையப் போகிறது. காரணம், பரபரப்பான போட்டிகள். 15ஆம் தேதி இன்னும் விறுவிறுப்பான இந்தியாவும் பாகிஸ்தான் மோதுகின்ற போட்டி. அவை பற்றிய விவரங்களோடும் அடுத்த வாரம் கமெண்ட்ரி பாக்ஸில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.